நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை ஃபோல்ட்ஸ் இருக்குன்னா 2 ஃபோல்ட்ஸ் இருக்கும். 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ மடக்கிறது எப்படி புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 2.5 inches எக்ஸ்ட்ரா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா 3 inches இருந்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு ரொம்ப துணி வந்துட்டு பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் சின்னதாக மட்டும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். சின்னதாக விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேப்ரிக் விட்டு வேஸ்ட் ஆகாது. பட் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மார்க்கிங்க்கு போகணும். எந்த ஒரு ஃபோல்ட்ஸும் க்ரீசஸும் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணையில் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். தென் அளவெடுத்து பண்ணுறதும் கரெக்டாக தான் இருக்கும். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸை வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்கிறத இந்த ஷோல்டர்கிட்ட இங்கே மார்க் பண்ணுறோம். தென் ஃபஸ்ட்டு ஷோல்டரை மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நெக்லைன். இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே வரைஞ்சிடலாம். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஷோல்டர் இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம அதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெக் டிசைன் மாற்றுறாங்களோ இல்லை நெக்கோட லென்த்து மாற்றுறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி மாற்றிக்கலாம். பட்டு சைஸஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். டிசைன் சேஞ்ச் பண்ணுறதுனா மட்டும்தான் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணையில் எப்படி வரணுன்னா, நம்மளுக்கு லென்த்து வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்குது. இந்த ஃபோல்டு வந்துட்டு நம்ம இப்படி பண்ணுறோம். புரியலைன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். மேலே வந்துட்டு ஒரு 1/2 inch இல்லைன்னா ஒரு 1/4 inch வந்துட்டு விடணும். இது எதுக்காகன்னா, நம்ம வந்துட்டு இங்கே ஷோல்டரை வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஷோல்டரை ஜாயின் பண்ணால் இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு போகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் சொல்லிடுறேன் எப்படி டாட்ஸ் வந்துட்டு பிடிக்கணுங்கிறது. ஃபஸ்ட்டு ஷோல்டரை மார்க் பண்ணிடுறோம். தென் நெக்கு,
நெக்கு வந்துட்டு இதே நெக் தான் நான் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அப்படியே இதை வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். தென் ஷோல்டர் வந்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு எடுத்துட்டு கடைசியில் ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ நெக்கும் இது வந்துட்டு ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டாட்ஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற சென்டர் டாட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் 1/4 இன்ச் பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு 1/4 இன்ச், இன்னொரு சைடு 1/4 இன்ச்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு போகும். ஸோ அந்த 1/2 இன்ச்சு வந்துட்டு இங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு தென் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம விடணும். 1/2 இன்ச் விட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சென்டர் டாட் கிடைக்கும். தென் இது வந்துட்டு பட்டி பீஸு, வெயிஸ்ட் பேண்ட். ஸோ வெயிஸ்ட் பேண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்கள். நீங்க மார்க் பண்றது அந்த சைடு போயிடுச்சு மேம், அதனால தெரியல. ஓகே, இப்போ ஓகேவா இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே, சென்டர் டாட் வந்துட்டு நம்ம இந்த லைனுக்கு நேராக, அதாவது இருக்கிற இடத்துக்கு நேராக வரைஞ்சிட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சென்டர் டாட்கான லைன் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெயிஸ்ட் பேண்டோட இது வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ வெயிஸ்ட் பேண்டோட வந்துட்டு இங்கே இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச். இதுக்கு எதுக்கு 1/2 இன்ச்னால் இங்கே வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டு இது பண்ணுறோம். தென் கீழே வந்துட்டு நம்மளுக்கு 1 இன்ச், அதாவது இந்த ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறது அந்த இதுக்கெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். தென் இந்த சென்டர் டாட் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணையில் கரெக்டாக வந்துடும். அதாவது 1 இன்ச் வரைஞ்சிருப்போம். தென் இங்கே ஒரு 1 இன்ச் இருக்கும். மொத்தமாக 2 இன்ச் வரும் 34க்கு. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இந்த டாட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடையில் சொல்கிறேன். தென் இதை மார்க் பண்ணிக்கோங்க, சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஆர்ம் ஹோலுக்கும் அண்டு நெக்லைனுக்கும் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு தென் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் லைன் வரைகிறோம். அது வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு கட்டிங் லைனு, தென் இது வந்துட்டு ஸ்டிச்சிங் லைன். ஹலோ, சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்லைனுக்கும் வரைகிறோம். தென் இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதையும் மார்க் பண்ணி நம்ம இங்கே ஒரு இது வரைகிறோம். இது வந்துட்டு நம்ம மார்க் பண்ண வெயிஸ்ட் பீஸு. தென் இது வந்துட்டு கொஞ்சம் அதை விட்டு இறக்குனது. ஸோ இங்கே நம்ம டாட் பிடிக்கிறனால இன்னும் ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ டோட்டலாக நம்மளோட ப்ளவுஸோட அளவு விட ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு விடணும். அப்போ தான் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் இங்கே பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் பீஸ் வந்துட்டு எடுத்துடணும். ஏன்னா இப்போ நம்ம இதோட வேஸ்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம்னா பின்னாடி அதே மாதிரி ஆயிடும். ஸோ பேக் பீஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல. ஸோ இங்கே ஷோல்டர்கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாலும் ஓகே தான், பட் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பின்னாடி பேக் டிசைன் வந்துட்டு தெரியும். இல்லைன்னா இந்த சைஸ் வந்துட்டு 2 இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பேக் பீஸ் தனியாக அண்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஓகே, பேக் பீஸ்க்கு அந்த சீம் விட்டு கட் பண்ணியிருக்கீங்களா 1 இன்ச்சு? ஆமாம், பின்னாடி நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே. அப்போ தான் ரெண்டுமே மேட்ச் ஆகும் இல்லைங்களா சைடில். இல்லைன்னா ஒன்று ஒரு மாதிரி இன்னொரு ஒரு மாதிரி தெரியுங்களா சைடில். ஓகே. ஓகே. ஸோ நெக்கை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இதில் ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக வேஸ்ட் பேண்ட் இருந்த இடம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணையில் வரணும். இப்போ நம்ம இதை விட்டு வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வேஸ்ட் பேண்டுக்கு கட் பண்ணுறோம். அது ஏன் ஸ்ட்ரைட்ல நம்ம லைட்டா வளைஞ்சி கட் பண்றோம்? இப்போ நம்மளோட பஸ்ட்டு ஷேப் வந்துட்டு சர்க்கிளாக இருக்கு இல்லைங்களா. ஒரே நிமிஷம் மேடம். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்துட்டு பஸ்ட்டு ஷேப் வந்துட்டு இங்கே சர்க்கிளாக இருக்கும். ஸோ சர்க்கிளாக இருக்கையில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கேருந்து இப்படி நம்மளுக்கு வளைவாக வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட் பேண்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த வளைவாக வரைகிறோம். தென் 1 இன்ச் வந்துட்டு எதுக்குன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதுக்குன்னா, நம்ம இங்கே சென்டர் டாட் இங்கே பிடிக்கையில் ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம். இங்கே ஒரு 1/2 இன்ச் போயிடும். தென் இந்த இடத்துல நம்ம வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணையில் ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த 1 இன்ச் விட்டுட்டு இங்கே கட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த வளைவா கட் பண்றோம்ல மேம், அதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் எடுத்தாங்கன்னா இல்ல நம்மளா வந்துட்டு கட் பண்ணா போதுமா மேம்? அது நீங்கள் சென்டராக வச்சு, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சு அதை வச்சு வச்சு எடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் சொல்லுங்கள். அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணா, அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணா இப்படி கட் பண்ணிடலாம் மேம். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்றோம்னா அப்போ எப்படி கட் பண்றது? மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுன்னா இந்த இடத்துலையும் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். இங்கே 3 இன்ச்சஸ் இருக்கும். தென் போக போக இந்த இடத்துல சென்டரில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் இருக்கும். தென் இங்கே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் இருக்கும்.
ஸோ எல்லா சைஸுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட் பேண்ட் வந்துட்டு 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ எல்லா சைஸஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் 3 இன்ச்சஸ்க்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் இருக்குது. இதில் 1/2 இன்ச் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ அதனால் இங்கே 3.5 இருக்குது. தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2.5 இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? மேம் அந்த மேல இருக்க கர்வ் வரையிறது கேக்குறேன். மெஷர்மென்ட் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த கர்வ் வந்து என்ன இதுபடி கட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன் மேம். இந்த கர்வ் என்ன இதுபடி கட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆமா மேம். ஆமா மேம். அதான் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்லேருந்து வேணால் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். தென் அதிலிருந்து ஒரு லாஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்லேருந்து இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கணும். தென் லாஸ்ட்லேருந்து இங்கே ஒரு 2 சென்டராக, அதாவது இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து சென்டராக ஒரு 2.5 இருக்கணும். அந்த சைடில் வந்துட்டு ஒரு 2.25 இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகே மேம். கிளியர். ஓகே ஓகே இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ டாட் வந்துட்டு நம்மளுக்கு சென்டராக வரும். நான் அதையும் மார்க் பண்ணிட்டேங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரும். டாட் வந்துட்டு நம்ம இங்கே 1 இன்ச் பிடிப்போம். ஸோ நான் உங்களுக்கு அது ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். தென் இதை வந்துட்டு எப்படி மெயின் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணணுன்னா, மெயின் ஃபேப்ரிக்கு சும்மா ப்ளெயினாக விரிச்சிட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்த ஃபேப்ரிக். இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை இப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக்கு எவ்வளோ இன்ச்சஸ், அதாவது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்துட்டு இப்படி இருக்கட்டும். தென் ஸோ நம்ம ஃபேப்ரிக் வந்துட்டு போட்டு கட் பண்ணையில் எப்படி பண்ணணுன்னா, ஃபேப்ரிக் எப்படி சேவ் பண்ணணுன்னா, எந்த டைப்புங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். மேம் இது நார்மல் பிளவுஸ்லயே பேக் சைடு பின் வச்ச மாதிரி வருதுங்களா? நார்மல் என்ன சொல்கிறீங்க? புரியல மேம். பிரின்சஸ் கட் இல்ல, நார்மல் பிளவுஸ் தானே? 3 டாட் ப்ளவுஸ் இது. ஹலோ மேம், அப்படின்னா என்னன்னே தெரியாது மேம். 3 டாட் ப்ளவுஸ்னாங்களா? 3 டாட் ப்ளவுஸ்னால் நம்ம நார்மலாக எல்லாருமே போடுற ப்ளவுஸ். 3 டாட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸில் இருக்கும். ஸோ சென்டரில் ஒரு டாட் இருக்கும். தென் ஹூக் போடுற இடத்துல ஒரு டாட் இருக்கும். தென் ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு டாட் இருக்கும். 4 டாட்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் வரும். ஸோ இங்கே ஒரு டாட் வரும். 3 டாட்னால் இங்கே டாட் வரும். தென் 1 டாட்னா இங்கே மட்டும் வரும், சென்டரில் மட்டும் வரும். டாட் வந்துட்டு எதுக்கு பிடிக்கிறோன்னா, நம்மளோட பஸ்ட்டுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக தான் டாட் பிடிக்கிறது. ஸோ இப்போ நம்ம டாட் பிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஷேப் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு டாட் பிடிக்கிறது. டாட் பிடிக்கலைன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்துட்டு அப்படியே ப்ளெயினாக இருக்கும். பின்னாடி இங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பஸ்ட்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதா வந்துட்டு டாட்ஸ், DARTS. ஓகே. ஸோ ஃபேப்ரிக் வந்துட்டு போட்டு கட் பண்ணேன்னா சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து கப் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாடி பட்டி வந்துட்டு எவ்வளோ மெஷர் பண்ணணும்? புரியல, என்ன சொல்கிறீங்க மேம்? இப்போ வந்துட்டு கப் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுல ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பேக் சைடுல வந்துட்டு எனக்கு 14 வருது, ஃப்ரண்ட் சைடுலயே 14 தான் வருது. ஓகே. ஸோ இப்போ கப் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ பட்டி எப்படி வந்துட்டு நம்ம மெஷர் பண்றது? பட்டி வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு மேலே தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், இங்கே தான் சேஞ்ச் ஆகும். பட்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகாது.
இல்ல மேம் மேல இப்ப ஷோல்டர்ல இருந்து இப்ப கீழே நம்ம பஸ்ட் கீழே வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுவோம்ல, ஆ அது வந்துட்டு நமக்கு இப்ப 14 வருது. ஓகே பேக் சைடு வந்து நமக்கு ஃபுல் லென்த்துமே 14 தான் வருது. ஓகே இதுல ஈக்குவலா 14 வருது அப்படின்னா அப்ப பட்டியோட நம்ம இப்ப பட்டி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அதோட துணி வந்துட்டு இப்ப கீழே வந்துரும்ல எக்ஸ்ட்ரா. இல்லை இல்லை எக்ஸ்ட்ராலாம் வராது. இருங்க நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு பேக் பீஸு. இப்போ பேக் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பீஸு. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் உங்களுக்கு எங்கே முடியுதுன்னு தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் வந்துட்டு இங்கேயே முடியுது நம்மளுக்கு. ஆனால் பேக் வந்துட்டு இவ்வளோ இருக்கு இன்னும். ஓகே. இப்போ நம்ம அந்த வேஸ்ட் பீஸ் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு அது கரெக்டாக தான் நிற்கும். இல்ல மேம் இப்ப இது வந்துட்டு பேக்ல வந்துட்டு இப்போ 15 வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நமக்கு இப்போ பிரஸ்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நமக்கு நார்மலாவே அது வந்துட்டு இப்போ எனக்கு 15 வருது. நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே லென்த்துக்கு தான் கட் பண்ணுவோம். அப்ப பேக் சைடு வந்துட்டு நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ணணுமா? பேக் சைடு இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் பேக்கில் என்ன எடுக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் வரும். ஓகே மேம். ஓகே. ஸோ நான் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபேப்ரிக் வந்துட்டு இப்போ எனக்கு லென்த் இது டேபிள். ஓகே. இது இந்த லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் ஓகே. ஸோ இது வந்துட்டு பேக் பீஸு. இதை ஏன் வந்துட்டு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த சிந்தட்டிக் சாரீஸ்லாம் எடுப்போம் இல்லைங்களா, 200 300க்கு எடுக்கிற சாரீஸ்லலாம் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பட்டி பீஸ் வந்துட்டு பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள், வரேன். ஓகே. இப்போ நம்ம பேக் பீஸ் வந்துட்டு எப்படி போடணுன்னா, அது டேபிள் சின்னதாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆப்போசிட் சைடில் போடணும். ஸோ இந்த ஆப்போசிட் சைடு போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, இதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பின் குத்திக்கோங்க.
ஸோ கொஞ்சம் கிளாஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன். யாரும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 2 சைடுக்கு 2 பட்டி பீஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம இப்படியே போட்டோம்னா அதாவது இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பட்டி பீஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ இப்படி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பட்டி பீஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்துட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் எங்கள் கிளாஸில் தான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. தென் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இரேசரை வச்சு நம்ம இரேஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம கையை வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா போகாது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இரேசர் யூஸ் பண்ணி ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டெக்னிக்கு, இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி கட் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப ஒட்டியும் இந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு வேறு மாதிரி வரும். கிராஸ் பீஸ் வந்துட்டு நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு கட்டிங் மெத்தடே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். கிராஸ் பீஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுட்டு 1 இன்ச் ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு, ஸோ நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு அந்த ஃபேப்ரிக்லலாம் வந்துட்டு அதாவது அந்த 200 ருபீஸ் 300 ருபீஸ்க்கு எடுக்கிற ஒரே நிமிஷம் இருங்க டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பத்தாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்படி நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சைடுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும் பட்டி பீஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டி பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தென் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஃபேப்ரிக் வந்துட்டு குட் சைடில் இருக்கணும், பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ குட் சைடில் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிடுங்க. பேக் சைடு வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. குட் சைடு அண்ட் குட் சைடு, இதோட குட் சைடு அண்ட் இதோட குட் சைடு இருக்கணும். இது வந்துட்டு பின்னாடி போகிற மாதிரி பார்த்து எடுத்துக்காதீங்க, குட் சைடு வந்துட்டு முன்னாடி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்துட்டு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்கு திருப்பி டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்துட்டு எப்படி டாட் பிடிக்கிறது அண்ட் தென் வெயிஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறது வரைக்கும் சொல்கிறேன். தென் பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்.
2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் மெஷினில் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நம்ம சுடிதார் நெக்லைனில் பண்ணலாம் இல்லைங்களா, ஸோ அதே தான் வந்துட்டு பண்ண போகிறோம். மைக் ஓப்பன் பண்ணி கேளுங்க டவுட் கேட்குறதுனா, ஏன்னா கேமரா வந்துட்டு என் ஐசஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ மைக் ஓப்பன் பண்ணி கேளுங்க. மேம் ஸ்லீவ் கட் பண்ணலாம். புரியல. ஸ்லீவ் மேம் ஸ்லீவ் கட் பண்ணலீங்களா? ஸ்லீவ் வந்துட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி காட்டிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஹலோ. ஓகே மேம், ஓகே மேம். ஸோ இங்கே நம்ம 1/2 இன்ச் மேம் இது பேக் சொல்லுங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண மாட்டீங்களா மேம்? ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண அதை கட் பண்ணி எடுத்துட்டோங்களே. தனியா 2 பீஸா கட் பண்ணுவாங்கல்ல மேம்? அதுதான் நம்ம சென்டருங்களா, அது வந்துட்டு நான் இருங்க ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெக்லைன் ஃபினிஷிங் வந்துட்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்துட்டு போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்லைன் ஃபினிஷிங் தெரியும் இல்லைங்களா? எஸ் மேம், எஸ் மேம். எஸ் மேம். ஓகே.
ஸோ நாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக்கை திருப்பிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் தைக்கிறத பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எல்லோரும் ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். சுடிதாரே நிறைய பேர் அனுப்பலை. ஸோ ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க. நெக்லைன் முடிச்சுட்டு தென் கார்னர்ஸ் வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு துணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கார்னர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இன்ஸ்டாலே சென்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம கட் பண்ணையில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் இங்கே எல்லாம் ஃபுல்லாக பின் போட்டுட்டு தென் ஃபுல்லாக பின் போட்டு இப்படி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேப்ரிக் வந்துட்டு அதாவது இது வந்துட்டு கொஞ்சம் இப்படி நகர்ந்தாலும் நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் மாறிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கனால நான் வந்துட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கனால ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பால் பின்ஸ் எல்லாம் வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம்.
எல்லோரும் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நாள் கேப் விட்டுறாதீங்க, டச் விட்டுரும். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். தென் ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம சென்டராக ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி சென்டராக வச்சு நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம ரைட் பார்ட்டு அண்டு லெஃப்ட் பார்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டு, தென் இது ஒரு பார்ட்டு. நான் ஏன் வந்துட்டு இதை முன்னாடியே பண்ணுறேன்னா, இல்லைன்னா நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரே மாதிரி வந்துடும் பீஸ். அதனால் நம்ம நெக்லைன் திருப்பிட்டு தென் அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா கரெக்டாக வச்சு கட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதையவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு போய்க்கலாம். ஸோ டாட் வந்துட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டராக எடுக்கலாம். இல்லை நம்ம ஷோல்டர் வந்துட்டு வேறு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம், அதாவது இங்கே ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி ஷோல்டர் வந்துட்டு எடுக்கலாம்னா, இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்துட்டு இதோட எனக்கு வந்துட்டு இதான் வந்துட்டு என்னோடய ஆக்சுவல் லென்த்து. ஸோ என்னோடய ஆக்சுவல் லென்த் வந்துட்டு இது. தென் அதுலேருந்து நம்ம இந்த பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹாஃபாக மடக்கினோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நான் மடக்கின பக்கமே தான் வரும். ஸோ நான் இப்படி மடக்கி இருக்கிறதும் தென் இப்படி மடக்கிறதும் ஒரே இது தான் வரும். ஸோ சென்டர் டாட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பஸ்ட் வந்துட்டு 34ங்கிறனால நான் வந்துட்டு 1 inch பிடிக்கிறேன். இன்கேஸ் பெரிய பஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1.5 எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 1 inch எடுத்துகிட்டு தென் இங்கேருந்து ஒரு 3 inch ஆர் 2 inch எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், இதுதான் ரூல் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பண்ணலாம். பெரிய பஸ்டா இருந்தா வந்து 3 inch பிடிக்கணுமா சிஸ்டர்? 3 inch இல்லை, 3 inch வந்துட்டு நம்மளுக்கு கவர் ஆயிரும். பட் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணையில நம்மளுக்கு ஒரு 1.5 வரும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ நான் வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டுப்பேன். நீங்கள் அப்படி போடுறதுனால ஓகே, இல்லை இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போட்டு எண்டில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் போடுறதுனால ஓகே. ஸோ 2 ஸ்டிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இது வந்துட்டு சென்டர் டாட். தென் இங்கே வந்துட்டு அதே மாதிரி இங்கே நம்ம சென்டராக 1/4 inch விட்டோம். 1/4 inchனால் ஒரு 1/2 inch வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற டாட்டுக்கு வந்துட்டு போகும். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக த்ரீ இன்ச் ஆர் 3.5 inch இல்லைன்னா ஒரு 4 inch எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3.5 எடுக்கிறேன். இல்லை உங்களோட
மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்துட்டு 2.5 இருக்குது. இங்கேருந்து தான் எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹூக்குக்கு இங்கேருந்து தான் மடக்கியிருப்போம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டுக்கு 2.5 இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு 2.5 மார்க் பண்ணி தென் இந்த டாட் வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு இருக்குது. 1/4 இன்ச்னால் நம்மளோட டூத் பிளேட் அளவு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 1/4 இன்ச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபீட்பேக்கில் வந்துட்டு இருக்கும், ஒவ்வொன்றில் வந்துட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. தென் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 1/4 இன்ச். இந்த ஒரு பிளேட்டோட அளவு தான் வந்துட்டு 1/4 இன்ச்சு. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்துட்டு ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணுற கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு டாட் வந்துட்டு லென்த் இருக்கோ அண்ட் வித் இருக்கோ அது அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை எடுத்து மெஷர் பண்ணி நீங்கள் அப்படியே டாட்ஸை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இது பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தானாக இங்கே வரும் டாட்டு. ஸோ இங்கே இருக்கிற டாட் வந்துட்டு நம்மளுக்கு தானாக வரும், இந்த இடத்துல வரும். இப்போ இந்த இது பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல இப்படி மேலே வருது இல்லைங்களா? ஸோ அப்படி வச்சு நம்ம இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்துட்டு நம்ம ஷோல்டருக்கு விட்டுருந்தோம், அதை விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் புரியுது தானே? ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஓகே தான் மேம். ஓகே மேம். ஓகே. புரியலைன்னா நிறுத்தி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேம் இதுவே பிரின்சஸ் கட் ப்ளவுஸா இருந்தா எப்படி மேம் பண்றது? பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு இவ்வளோ ப்ராசஸே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸு. அது நான் உங்களுக்கு கடைசியாக தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும். அது நான் இன்னைக்கே எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 மினிட்ஸ்லேயே கட் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ப்ளவுஸ் அது. ஓகே மேம். ஓகே. இன்றைக்கே நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணிடுறேன். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். பிரின்சஸ் ப்ளவுஸ் வந்துட்டு நான் தனியாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேம் நீங்க அப்புறம் சைடுல அந்த கார்டிங்ஸ் பிடிச்சிங்களா மேம்? சைடு அது வந்து நானும் கத்துக்கிட்டு தான் மேம். கார்டிங்ஸ் பிடிச்சா எனக்கு அந்த ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க மேம். உங்களோட கரெக்டா நிக்கிறது இல்லைங்க மேம் பஸ்ட் கிட்ட அந்த ஷேப்பா. எனக்கு அது சும்மா ஃபிளாட்டா இருக்க மாதிரி வருது. எஸ் மேம், எனக்கு ஃபிளாட்டா இருக்க மாதிரி வருதுங்க. பிடிச்ச மாதிரியே தெரியலைங்க மேம். அப்போ ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி பாருங்க. ஓகேங்க மேம். கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க மேம் அம்மா. ஓகே. அப்போ 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு பஸ்ட்டு சின்னதாக இருக்குல்ல, அதனால் வந்துட்டு நான் 1/4 இன்ச் பிடிச்சிருக்கேன். பெருசாக இருக்கிறவங்களுக்கு 1/2 இன்ச் பிடிக்கணும். ஓகேங்க மேம். ஓகே. கொஞ்சம் கிளாஸ் ஸ்லோவாக தான் போகும். யாரும் சொல்லுங்க மேம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. பட்டி ஒரு சைடு இன்னொரு சைடு. ஓகே. ஹைட் எல்லாம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. அது வந்துட்டு நம்ம ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளம் இருந்தது. இந்த லென்த் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், இதுக்கும் வந்துட்டு லென்த் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஹூக் பீஸ் வச்சதுக்கப்புறமும் சேஞ்ச் ஆகும். எனக்கும் இந்த எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இது நம்ம ஸ்டிச் பண்ணையில் இப்போ நான் இந்த பீஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இதோட அளவே கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இங்கே 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்கேன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிடிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி வச்சு கரெக்டாக இப்படி வச்சு பிடிக்கிறேன்னா இப்படியே வச்சு பிடிக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அது பிடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் இங்கே பட்டி வைக்கிறதும் அப்படி தான்.
எல்லாமே ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே பிடிச்சிட்டோம்னா இந்த 2 பீஸும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ 2ம் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்ட் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு நம்ம வச்சு பார்த்து பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம வந்துட்டு விட்டுருவோம் ஒரு கடைசியாக வச்சு பார்க்கையில் நம்மளுக்கு வந்துட்டு அது லென்த்து ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம முன்னாடியே வச்சு பார்த்துக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம அப்படி வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் போக போக வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், யாரும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, நான் டாட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வரும். இல்லை எனக்கு வந்துட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக வரும். இந்த 2 டாட் பிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த டாட்டு தானாக அந்த இடத்துல வந்துடும். இல்லைன்னா நீங்கள் வச்சு பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து கூட டாட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது, நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு பிடிக்கிறோம்னா ஸோ பின்னாடி வரும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதுக்காக முன்னாடியே மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம டாட்டை பிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளினா தான் இங்கேயே வந்துட்டு நம்ம பிடிச்சோம்னா அது வந்துட்டு மேலே போயிடும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே போயிடும். அதனால் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து நிற்கும். இங்கே பிடிச்சோம்னா நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வந்துடும். சொல்லுங்கள். ஐயோ, யாரோ ஒருத்தர் கேளுங்க. மேம் நான் பிரபாவதி, நான் கேட்க கேளுங்க மேம். இப்போ நீங்க ஃபோல்ட் பண்றீங்கல ஃபைனல் டாட், அது எனக்கு ஒரு கிளாத் மேலயும் ஒரு கிளாத் கீழயும் வருது, அந்த மாதிரி தான் வருங்களா? எந்த சமமா வச்சு இங்க இந்த இடத்துல சொல்றீங்களா? இல்ல மேல 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 இங்கங்களா? நீங்க இப்போ அந்த இடத்துல தான். இப்போ நீங்க ஃபோல்ட் பண்ணி தானே நம்ம டாட் பிடிப்போம். அந்த ஃபோல்டிங்ல ஒரு கிளாத் சைடு மேல வருது, ஒன்னு கீழே வருது. இங்க மேலே இங்க கீழே வருதுங்களா? அப்ப நீங்க இந்த இடத்துல கட்டிங் கரெக்ட்டா பண்ணுங்க. ஓகே ஓகே. இங்க கரெக்ட்டா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். ஓகே ஓகே. இன்னொருத்தங்க யாரோ கேட்டிங்க, அவங்க கேளுங்க டவுட். மேம் இந்த சைடுல நம்ம பிடிக்கிறோம்ல மேம், அது வந்து 1/4 இன்ச்சும் ஹைட் வந்துட்டு 3 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். 3 இன்ச் பிடிக்கலாம், இல்லைன்னா 4 இன்ச் பிடிக்கலாம். ஓகே மேம். இப்போ 30-60 இருக்கவங்களுக்கு 3 இன்ச் பிடிச்சா ஓகே. 3 இன்ச் ஹைட் கால் பிடிச்சா லென்த் எல்லாம் வந்துட்டு நம்ம இதுதான் இப்படி தான் பிடிக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தங்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளவுஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்துட்டு டாட்ஸ்ங்கிறது வந்துட்டு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னாலே வந்துட்டு 1/4 இன்ச் பிடிச்சிட்டு அந்த ஹைட் வந்துட்டு எவ்வளோ மேம் வைக்குவாங்க? ஹைட் வந்துட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வைங்க. இல்லைன்னா ஒரு 3 இன்ச் இல்லைன்னா 4 இன்ச் வரும். அதுக்கு கம்மியாக வராது. மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா எப்படி? மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறீங்கன்னா லென்த் வந்துட்டு 3 இன்ச் இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சு. ஓகே. அவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும். அவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு 1/4 இன்ச் வந்துட்டு நான் டாட் பிடிக்கிறேன். ஸோ என்னோட இங்கே ஆம்ஹோல் லென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ நான் இங்கே வந்துட்டு 4 இன்ச்சுக்கு இங்கே டாட் பிடிக்கணும். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு தென் டாட் பிடிக்கணும்.
நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஷேப்பான ப்ளவுஸோட ஒரு பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ டவுட் வராது, தைக்கையில் டவுட் வரும் நிறையா. நீங்கள் சொல்கிறது கேட்கல எனக்கு. நெட்வொர்க் கரெக்டாக இருக்கிற இடத்துக்கு போங்க. இல்ல மேம், மூணு சைடு வந்துட்டு பிடிச்சிருக்கோம்ல மேம். அது மூணுக்குமே வந்துட்டு ஹைட் 3 இன்ச் வச்சா ஓகேவா இருக்கும்? 3 இன்ச் வச்சா ஓகேவா இருக்கும். மூணுக்குமே வந்துட்டு 2.5ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் வைக்கலாம் இந்த ரெண்டு டாட்டும். ஓகே. இங்க வந்துட்டு 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே மேம். சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஆம்ஹோல்ல 1/2 இன்ச் குழி கொடுத்து கட் பண்ணுவாங்கல்ல மேம், அது கட் பண்ணீங்களா? அது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வச்சு தானே கட் பண்ணோம். ஓகே ஓகே. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கட் பண்ணி விடுறதுனால விட்டுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, எல்லாருமே எனக்கு ஸ்டிச் பண்ணி காட்டணும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு டைம் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சைடு கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். மேம் ஷோல்டர் இறங்குறதுக்கு ரீசன் என்னங்க மேம்? ஷோல்டர் இறங்குறதுக்கு ரீசன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே, ஷோல்டர் இறங்குறதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த லென்த் இங்கே ஃபிட்டிங் வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கணும். தென் இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு வேளை கரெக்டாக அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஹூக் போடுற இடத்துல இங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு லூஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லூஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே லூஸ் இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம பின்னாடி வச்சு நம்மளுக்கு வந்து ஹை நெக் போகையில் தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக், அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு லைனிங் வச்சு கட் பண்ணையில் ஃபேப்ரிக்கை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு கட் பண்ணாமல் கரெக்டாக வச்சு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல லூஸ் வரும், இல்லைன்னா இங்கே லூஸ் வரும், இல்லைன்னா கையில் லூஸ் வரும். இந்த 3 ரீசன்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு பின்னாடி எங்களுக்கு நாட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஹூக் வைக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சு கரெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம், இல்லை நம்ம இங்கே கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணையில் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணையில் கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் இஷ்யூவே வராது. இப்ப நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும்போது கை கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்குல்ல மேம், அது எதனால மேம்? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இல்ல மேம், நம்ம இப்ப நெக் வந்து நார்மலா இந்த இது வைக்கும் போது கரெக்டா இருக்க ப்ளவுஸ் நெக் ஹேண்ட் அளவு கை அளவு வந்து நம்ம இப்ப கொஞ்சம் க்ளோஸரா நெக் வைக்கும் போது இந்த கை வந்து ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல மேம், அது எதனால? இப்ப நம்ம ஷோல்டர் வந்து க்ளோஸா ரொம்ப நெக் க்ளோஸா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி எதனால வருதுன்னு சொல்றீங்களா? அது வந்துட்டு நம்ம இந்த HPS வந்துட்டு கரெக்ட்டா எடுக்கணும், ஹை பாயிண்ட் ஷோல்டர் மெஷர்மென்ட். ஓகே மேம், ஓகே மேம். இந்த இடத்தை நம்ம கரெக்ட்டா எடுத்தோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே மேம், ஓகே மேம். थैंक यू. இப்போ நம்ம கொஞ்சம் இங்க தள்ளி வச்சு எடுத்தால் நம்ம துணி இங்க போடையில அது கொஞ்சம் மேல தான் வரும். ஓகே மேம். மேம் சொல்லுங்க. மேம் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் மேம், யூடியூப் பார்த்து தான். ஆனா அந்த கட் சைஸ் வந்து கொஞ்சம் கிராஸா
கரெக்டா இல்ல, கொஞ்சம் கிராஸ்ல வருது. இதனால மேம் சைடு கொஞ்சம் தள்ளி வருது. கப்பு வந்துட்டு தள்ளி வருதுங்களா? ஸோ கப்பு வந்துட்டு நம்மளுக்கு தள்ளி வருதுன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே சென்டராக வர்றது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல போட்டோம்னாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு இதே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பிடிச்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த டாட் பிடிக்கையில் கரெக்டாக இந்த டாட்டை பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இஷ்யூ வராது. கரெக்டாக செஸ்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டாட் பிடிக்கையில் கரெக்டாக வச்சு பிடிக்கணும். ஓகே. அப்புறம் ஷார்ப்பா இருக்கு மேம் நெக், அதுக்கு என்ன யூஸ் பண்றது? கப் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு மேம். ஷார்ப்பாக இருக்குன்னா நம்ம இந்த லென்த்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாஸ்தியாக பிடிச்சோம்னா, அதாவது இது மூணுமே வந்துட்டு டச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஷார்ப்பாக இருக்கும். மூணுமே டச் ஆகலைன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஷார்ப் இருக்காது, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கவங்க மேம், கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ப்பாக வராது. இப்போ இந்த 3 டாட்டுமே வந்துட்டு நம்ம டச் ஆகிற மாதிரி பிடிச்சிட்டோம், இந்த டாட்டு இந்த டாட்டு இந்த டாட் டச் ஆகிற மாதிரி பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்படி தான் நிற்கும். ஓகே, நம்ம இன்னொரு டைம் டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லுங்க. மெஷர்மெண்ட் வச்சு எடுக்கணும், அது எப்படின்னு சொல்லி தரேன்னு சொன்னீங்க. அது நான் கடைசியில் உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டிச்சிங் இதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். ஷோல்டர் ஃபால் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா மேம்? அது ஷோல்டர் ஃபால் வராமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா மேம்? எஸ் மேம். ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா மேம்? இல்லை நான் சொல்கிறேன். ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு டைட்டாக போடாமல் லூஸாக போட்டோம்னா இந்த இடத்துல இப்படி தள்ளி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். தென் கையுமே வந்துட்டு இங்கே ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மேலே ஏறாது. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த இடத்துல லூஸ் வரணும். ஸோ லூஸ் வரக்கூடாது. ஸோ இங்கே கட் பண்ணையில் இந்த பார்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால் இங்கே ஃபிட்டாக பிடிக்கணும். தென் இங்கே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வைடாக இல்லாமல் பின்னாடி வந்துட்டு இப்படி ரொம்ப தள்ளி வைக்காமல் கரெக்டாக டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 5 இன்ச் வைக்கிறோம். ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணையில் எனக்கு இங்கே 5 இன்ச் இருக்குன்னா கரெக்டாக அங்கே 5 இன்ச்சில் முடியும். கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். மேம் அப்படி இருந்துச்சு அதை கரெக்ஷன் பண்ண முடியுமாங்க மேம் தைச்சு முடிச்ச அப்புறம்? பண்ணலாம். அது எப்படிங்க மேம்? இப்போ பின்னாடி வந்துட்டு ஒரு சிலருக்கு நாட் வச்சோம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி நாட் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இழுத்துக்கட்டையில் அது அப்படியே நின்றுக்கும். இது ஒரு இது. தென் எனக்கு வந்துட்டு நாட் வேண்டாம், ஒரு சிலர் வந்துட்டு நாட் வைக்கிறது விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல இங்கே ஒரு டாட் பிடிக்கலாம். இல்லை எனக்கு டாட் பிடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா நம்ம ஹூக் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஹூக் வைக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இது கீழே எப்படி வைக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி மேலே வச்சு ஒரு நிமிஷம் வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டாட் பிடிக்கலாம். ஸோ 2 சைடும் இறங்குதுன்னா 2 சைடும் வந்துட்டு இங்கே முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல டாட் பிடிக்கலாம். பிடிச்சோம்னா நம்மளுக்கு தெரியாது. இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நம்ம இங்கே ஹூக் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம த்ரெட் போட்டு இது பண்ற மாதிரி இருக்குல, அது மாதிரி பண்ணிக்கலாம். த்ரெட் போட்டு இது பண்ற மாதிரி, த்ரெட் போட்டு நம்ம இங்க பண்ற மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ளவுஸ்ல லாஸ்ட்ல பண்ணல, அதனால சொல்ல முடியல. இந்த ப்ளவுஸ்ல இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி இழுத்து போடையில இங்க கரெக்டா இருக்கும். ஓகேங்க வேற ஏதாவது இருக்கா மேம்? ஒன் டவுட் மேம். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14 வருது மேம். அது 2 ஆஃப் டிவைட் பண்ணா 7 வரும். ஓகே. அது நம்ம 7 அப்படியே வைக்கும்போது வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது மேம். அது எவ்வளவு நம்ம லெஸ் பண்ணணும் அந்த 7ல இருந்து? நீங்க அப்படி எடுத்து மெஷர் பண்றதுக்கு இங்க இருந்து நம்ம
கரெக்டாக இந்த கழுத்திலிருந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். எனக்கு வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கும். ஸோ ஓகே மேம். நான் இப்போ ஃபேப்ரிக்கில் வைக்கையில் இந்த 5 இன்ச் அப்படியே வச்சுருவேன். வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்துடும். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓகே, இது ஆல் சைஸ் எல்லா சைஸ்? இல்லை நீங்கள் ஒரு எது இந்த 1/2 இன்ச் விடுறது கேட்குறீங்களா? இல்லை மேம், இப்போ எல்லாருமே நம்ம ஃபுல்லாமே அளவு எடுக்கணும். நம்ம அளவு எடுக்கும்போது 15 அந்த மாதிரி தான் வரும். ஐயோ நீங்கள் பேசுறதே கேட்கல. ஹலோ, கேக்குதா மேம்? இப்போ சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது எல்லாருமே 15, 14 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணி வைக்கும்போது இப்போ நம்ம எத்தனை இன்ச் மைனஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்குறேன். அது நீங்கள் அப்படி வச்சு பண்ணுறத விட இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் இங்கேருந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள். இப்போ நீங்க வந்து லைனிங் வச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? லைனிங் இல்லாம இதுல என்ன சேஞ்சஸ் அதை கிளியரா கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்றீங்களா? லைனிங் இல்லாமன்னா இதே மாதிரி தான் கட்டிங் எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ நம்ம லைனிங்கை கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பீஸை வந்துட்டு குட் பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு டாட்டு எல்லாமே இதே மாதிரி தான் பிடிக்கிறோம். பட் என்னென்னா நெக்லைனில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவோ ஒரு கிராஸ் பீஸோ இல்லை ஒரு பயாஸ் பீஸோ கொடுப்போம். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஹலோ, ஓகே. ஸோ லைனிங் இல்லாமன்னா நம்ம வந்துட்டு இப்போ லைனிங்கில் எப்படி இந்த மாதிரி டாட்ஸ் பிடிச்சோமோ அது எல்லாமே அதே மாதிரி தான். பட் இந்த நெக்லைன் ஃபினிஷிங் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஒரு பயாஸ் பீஸ் கொடுத்து பயாஸ் பீஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், பட்டி வைக்கிறோம்ல மேம், அது வந்து லுக்கர் டேட் அப்படிலாம் இருக்காங்க மேம், இல்ல வந்து ஒரே சைடு இல்ல ரெண்டுமே வச்சுக்கலாமா மேம்? புரியல நீங்க சொல்றது. மேம் பாத்தீங்கன்னா இப்படி கர்வ் மாதிரி வருது இல்லைங்க மேம், அது வந்து இருக்கிறது வந்து சைடு அடிப்போம் இல்லைங்க மேம், அந்த சைடு தான் போகணுமா இல்ல வந்து எந்த சைடு வேணாலும் போய்க்கலாமா மேம்? நீங்க கேக்குறது இப்படி திருப்பி மாத்தி திருப்பி வச்சுக்கலாமா? இல்ல இல்ல நம்ம திருப்பி வச்சுட்டு மேம் மாத்தி மாத்தி வைக்கலாம். அப்படி பண்ண கூடாது மேம். அதுக்கு இல்ல அவங்க கேக்குறது இடுப்பு சைடு 3, நான் சென்ட்ரல்ல 2.5, அப்புறமா நம்ம 2.3 வரலாம் அப்படின்னீங்களா? அந்த 3 வர்றது பட்டன் சைடு தான் வரணும், பெருசா இருக்கிறது இடுப்பு சைடு தான் வரணுமான்னு கேக்குறாங்க. அப்படி எதையும் தைக்கணுமா இல்ல திருப்பி போட்டு தைக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்படி முடியாது இல்லையா? அப்படி பண்றதுனால பண்ணலாம், பட் அது இப்படி வந்துரும் இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நம்மளுக்கு வந்துட்டு இங்க இருந்து இப்படி கம்மியா வந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படிதான் இருக்கு. ஸோ அத பட்டன்ஸ் வைக்கிற சைடு கொஞ்சம் வித்து கூட இருக்கணும். ஓகே. இடுப்பு வைக்கிற சைடு அதை விட கொஞ்சம் 1/2 இன்ச் கம்மியா இருக்கணும். சென்டர்ல 1/2 இன்ச் கம்மியா இருக்கணும். அப்படிதானே? பட்டன்ஸ் வைக்கிற சைடு தான் லென்த் கூட இருக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இப்படி வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே மேம். மேம் ஒரு பக்கம் எனக்கு ஸ்ட்ரெயிட்டா பண்ணணும்ல போட்டுருந்தாங்க மேம், கர்வே போடல, அவங்க ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணணும் நாங்க, அதனாலதான் கேட்டேங்க மேம். ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணா அது எப்படி? இப்போ நம்ம பஸ்ட் ஷேப் வந்துட்டு சர்க்கிளா இருக்கு, அப்ப நம்மளுக்கு இங்க சென்டர்ல இருந்து இப்படி வந்தாதான் கரெக்டா வேஸ்ட் பேண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டா தான் மேம் வருது. நீ உங்களோட ப்ளவுஸ் பார்த்தப்ப தான் கர்வே அந்த கப்போட சைஸ் எல்லாமே என்னன்னு தெரியுதுங்க மேம். அதுதான் நம்ம வந்துட்டு இங்க இருந்து இப்ப நம்மளுக்கு பஸ்ட் வந்துட்டு சர்க்கிளா இருக்கு இல்லையா? இப்ப தெரியுதுங்களா? வச்சு காட்டுறதா தெரியுதுங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட் பேண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இங்கிருந்து இப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அதுக்கு அது வைக்காமலே இருந்துக்கலாமே. அப்படியே இப்படி நம்ம இப்படி மடக்கி அடிச்சுக்கலாம். வேஸ்ட் பேண்டுங்கிறது நம்மளுக்கு
செஸ்ட்டுக்கும் நம்ம வெயிஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு வைக்கிறது. ஓகேங்க மேம். இப்போ நான் இங்கே வச்சு காட்டுறதுலே உங்களுக்கு தெரியும். தெரியுது மேம். கர்வ் வருது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே மேலே ஏறி இருக்கும். ஓகே மேம். சரி, வேற ஒரு டவுட். இது கிராஸ் பீஸ் தானே போட்டு கட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல பட்டன்ஸ் வைக்கிற இடத்துல ஃப்ரண்ட்ல. ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டாவே பேக் சைடு எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணிட்டீங்க. அது நான் முதல் தடவை பாக்குறேன், அதனால கேக்குறேன். ஏன்னா எப்படின்னா லைனிங் துணியில பேக் மட்டும் கட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற ஃப்ரண்ட் சைடும் சென்டர்ல கட் பண்ணிட்டு கிராஸா போடுவாங்க. கிராஸா நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த துணியை கிராஸா போடுவாங்க. ஆப்போசிட் சைடு போட்டு கட் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கீங்க, அவங்க கிராஸா போட்டு கட் பண்றாங்க. கிராஸ்க்கு போட்டு கட் பண்ண அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, பிரஸ்ட் பெருசானாலும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டு கட் பண்றதுனால பிரஸ்ட் ஒருவேளை அமுங்கி போயிருமா, இல்ல ஃபிளெக்சிபிள் கொடுக்காதா? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்ததுமே இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அது லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். இல்ல நான் வீடியோலாம் பார்க்கல, எங்க அக்கா தைக்கிறப்ப பாத்திருக்கேன். அவங்ககிட்ட டவுட்டும் நான் கேட்டதில்ல. இந்த மாதிரி துணி லைனிங் துணி எல்லாம் விரிச்சு வச்சுட்டு பேக் நீங்க எப்படி கட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் கட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் மட்டும் கிராஸ் துணியை கிராஸா போட்டு கட். துணி எப்படின்னா இந்த இடத்துல கிராஸ் இல்ல மொத்தம் துணியவே கிராஸா வச்சுட்டு கட் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு அது வந்துட்டு எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கும். இது வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதில் நல்லா துணி வந்துட்டு விரிஞ்சு கொடுக்குற இது இருக்கும். அதுக்காக இது இப்படி போற பீஸ் கிராஸாவே ப்ளவுஸை போட்டு தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்றதே கிராஸா இருக்கும். அப்ப அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் வராது இல்லையா? இப்படி போட்டு கட் பண்றதுனால பெரிய வித்தியாசம் வராது. பட் அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகே. ஆக்சுவலி நீங்க கேட்டது எனக்கு சடனா புரியல, இப்பதான் புரியுது. மேம் இப்ப நம்ம இந்த இது வந்து இந்த மாதிரி பிளவுஸ் மட்டும் பண்றோம்னா பண்ணலாம். இப்ப ஒர்க் பண்ணி பண்ணும்போதோ இல்ல எம்ப்ராய்டரி பண்ணி பண்ணும்போதோ இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து அந்த மாதிரி தானே பண்ற மாதிரி வரும். கிராஸ் பீஸ் போட்டுங்களா? நான் வந்துட்டு இன்னும் ஒர்க் பண்ணி பண்ணது வந்துட்டு பண்ணதில்லை. ஸோ நான் அது பண்ணி பார்த்தேன்னா சொல்கிறேன். நான் அது பண்ணதில்லை இது வரைக்கும், அதனால எனக்கு அது தெரியல. ஓகே மேம். இல்ல நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன். ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. இல்ல நான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் கத்துருக்கேன். ஆரி ஒர்க் போடுவேன் மேம். அந்த பிளவுஸ் மார்க் பண்ணும்போது அவங்க எப்படி ஆரி ஒர்க் கத்து கொடுத்தவங்க நான் யூடியூப்ல தான் கத்துக்கிட்டேன். யூனிக் டிசைனர் சொல்லி அவங்களோட வீடியோஸ் வச்சுதான் கத்துக்கிட்டேன். அவங்க இது பண்ணும்போது அவங்க கேட்டாங்க பாருங்க டவுட், கிராஸ் பீஸ்ல போட்டு இது பண்றாங்க. அந்த கிராஸ் பீஸ்ல தான் அவங்க மார்க்கே பண்ணுவாங்க அந்த ஃப்ரண்ட் நெக். அப்படிங்கும்போது அந்த அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாதுலன்னு கேக்குறேன். அவங்க சொல்ற அந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஸ்ட்ரைட்டா போட்டு கட் பண்ணாலும் நம்மளுக்கு அது கிடைக்கும். கிராஸ் ஒரு சிலர் வந்துட்டு கிராஸ் பீஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே பண்றதுனாலும் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம லைனிங்ல போடுற மாதிரி போட்டு மார்க் பண்ணி பண்ணிக்கலாமா மேம்? பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஒன் டாட்னா வந்துட்டு ஸோ ஒன் டாட்னா நம்மளுக்கு வந்துட்டு இருங்க நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பிரின்சஸ் கட் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். அது ஈஸியாக தான் இருக்கும். பண்ணி காட்டுறேன். இது பண்ணுங்க. ஒன் டாட்னா வந்துட்டு இவ்வளோதான் ப்ளவுஸு.
இதுலேயும் நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். பட்டு அது இன்னும் கொஞ்சம் இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட க்ரீசஸ் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது. இவ்வளோதான் ஒன் டாட் ப்ளவுஸு. மெசேஜ் உங்களுக்கு கேட்கல. ஒன் டாட் ப்ளவுஸுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டாட் பிடிக்கிறதா வந்துட்டு ஒன் டாட். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டாட்டும் வராது. பட் இதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் கிடைக்கும். இங்கே இன்னும் பிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக காட்டும். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஒன் டாட்க்கும் 3 டாட்ஸ்க்கும். 4 டாட் ப்ளவுஸுமே இருக்குது. 4 டாட் ப்ளவுஸ்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே 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 4 இடத்துலையும் டாட் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு 4 டாட் ப்ளவுஸு. ஸோ டாட்ஸுங்கிறது வந்துட்டு நம்மளோட விஷ் தான். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ வெயிஸ்ட் பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இல்லைம்மா, நான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரியாத கொஸ்டின் கேட்கணும். தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லியிருக்கேன். 9:30 ஆயிடுமா? ஆமாம். ஓகே, இது வந்துட்டு நம்ம வெயிஸ்ட் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் லைனிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்து இந்த மாதிரி 3 பீஸாக வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு லைனிங் ஒரு பீஸ் தான் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணையில் எப்படி கட் பண்ணணுன்னா, சென்டரை இப்படி கட் பண்ணிவிட்டு தென் ஒரு பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடு இருக்கிற மாதிரியும் ஃபேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. தென் இங்கே இன்னொரு சைடு வந்துட்டு ஃபேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடு பட்டி அண்ட் லெஃப்ட் சைடு பட்டி கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரே சைடு பட்டி வந்துட்டு ரெண்டும் கிடச்சிரும். அதனால் நம்ம இப்படி போட்டு கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு பீஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ வெயிஸ்ட் பேண்ட் அட்டாச்மெண்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு மூணு டைப்பாக வந்துட்டு அட்டாச் பண்ணுறது இருக்குது. நான் உங்களுக்கு பேசிக்காக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பிகினருக்கு எப்படி இருக்கணுமோ ஸோ அதை மட்டும் சொல்கிறேன். பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு பெரிய கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும்.
இது நீங்கள் ஷேப்பாக வச்சு கட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை நான் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிங்கனாலும் ஓகேவாக தான் இருக்கும். மேம் நீங்க பண்றது கொஞ்சம் கேமரா விட்டு வெளியில போயிடுச்சு. அவுட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ ஓகேவா இருக்குங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட்டில் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் நான் அடிக்கிற மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணணும், நான் கட் பண்ணுற மாதிரியே தான் கட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள், அதில் தான் உங்களோட ஸ்டைல் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு வெயிஸ்ட் பேண்டு. லைனிங் மேலே வச்சனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, சாரி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணல தனியாக தெரியும். இதோட பார்த்தோன்னா இது ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கார்னரும் இருக்க மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, இல்லை ஒரே சேமாக ஒரே இதில் வச்சு வைக்கிறதுனாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படியே வச்சு இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம இதுக்கு விட்டோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு இதையும் இழுக்கக்கூடாது, இதையும் இழுத்து ஸ்ட்ரெயிட் ஆகக்கூடாது. ஸ்டிச் பண்ணையில் இது இப்படி கேர்வாக போகுதுன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணையில் இங்கே டாட் இருக்கு இல்லையா, இது இப்படியே வச்சு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல டாட் ஷேப்பே போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே வச்சோம்னா டாட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. இது இப்படி இருக்குது, இதை வந்துட்டு இப்படி மடக்கி இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். இங்கேயே எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம 2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த இது எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு தப்பும் வராது ஸ்டிச் பண்ணையில். இப்போ நம்ம இதை இங்கே சைடில் கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸும் இதோட லென்த்தும் சேமாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டாட்டெல்லாம் அதே இடத்துல வருது, லென்த் ஈக்குவலாக இருக்குது. தென் பட்டியும் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்குது. இங்கே இருக்குதா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். தென் போக போக நம்மளுக்கே வந்துட்டு அது பழகிரும், கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணது? புரியுது மேம். பார்த்தீங்களா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணது வந்துட்டு சேம் லென்த் இருக்குது, எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகலை, கரெக்டாக அதே மாதிரி இடத்துக்கு வந்துட்டு வந்துருச்சு. நான் இது உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், 2-3 டைம் பாருங்கள். என் வீடியோவே தான் பார்க்கணுன்னு சொல்ல, மற்றவங்க வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கட் பண்ணையில்.
மேம் ஒரு டவுட், இப்போ நம்ம கீழே அந்த பட்டி நம்ம ஸ்டிச் பண்றோம்ல, அந்த ராவா தானே இருக்கு, ஆனா அத ஸ்டிச் பண்ணா கொஞ்சம் ஏறிடும்ல மேல. புரியல நீங்க சொல்றது. கீழே அந்த ராவா இருக்குல்ல, அளவு இது ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல கீழ் போர்ஷன் வந்து ராவா தானே இருக்கும் இந்த இடத்துலங்களா? ஆமா, அதை எப்படி ஸ்டிச் பண்ணீங்க? நான் அது வச்சு திருப்பினேங்களே, இருங்க நான் இன்னொரு பீஸ்ல வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம நெக்லைன் திருப்பினோம் இல்லைங்களா வச்சு, அதே மாதிரி தான் இதே திருப்புவோம். ஓ ஓகே ஓகே. அப்படி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இங்கே நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் இது பண்ணோம்னா கொஞ்சம் பைண்ட் பண்ணி பண்ணுறதுனால அது ஒரு மாதிரி நீட்டான லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே. மேம் குக்கி ஜாயின் பண்றது அந்த இது பண்ணிடுவீங்களா? ஓகே இருங்க பண்ணி காட்டுறேன். அது நம்ம 2 பீஸே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியும். நம்ம இன்னொரு பீஸே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரு டவுட், சொல்லுங்க. இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த பட்டி அந்த டாட் பிடிக்கிறது ஒரு 0.5 இன்ச்ல வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்றது? அது ஒரே நிமிஷம் இருங்க, நான் இது அட்டாச் பண்ணி கட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. மேம் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு கம்மியா இருக்கு, பட் லைனிங் நம்ம கட் பண்ணிருக்கிறது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குல்ல இப்போ நீங்க இப்ப ஸ்டிச் பண்ணதுல. அதுல நம்மளுக்கு அது ஓகேவா? பரவாயில்லை. அது ஓகே தான். நம்மளுக்கு வந்துட்டு அங்கே எக்ஸ்ட்ரா தானே இருந்தது. நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கம்மியாக தானே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் சொன்னேன் இல்லைங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு ஜாயின் போட்டுக்கலாம். ஓகே. ஸ்டிச் பண்ணையில் கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ ஸ்டிச் பண்ணையில் என் ஹெல்ப்பு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். பட் நீங்கள் உங்கள் டவுட்டை வந்துட்டு எனக்கு வீடியோவாக போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ராய்ஸ் வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. மேம் சண்டே வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணலாமா மேம்? சென்ட் பண்ணுங்க. ஓகே பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இனிமேல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு என்கிட்ட எப்போனாலும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே மேம். ஸோ நான் நீங்கள்லாம் பிகினர்ஸாக இருக்கனால நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வேறு மாதிரி தான் சொல்லி தருவேன் அட்டாச் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ரா எட்ஜஸ் தெரியும், அதில் வந்துட்டு தெரியாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பீஸில் வந்துட்டு நம்ம டாட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் 4 இன்ச் இருந்தது. 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணையில் டாட் வந்துட்டு மடக்கி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு 2 பீஸே பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வச்சு பார்க்கையில் சேமாக இருக்குது. டாட் பிடிச்சது வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியாது, நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டாட் பிடிச்சது, இங்கே ஒரு டாட் பிடிச்சது இருக்குது, தென் இங்கே டாட் பிடிச்சது இருக்குது. இது வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்குது. தென் நம்ம வந்துட்டு பட்டி பீஸ் அட்டாச் பண்ணதும் சேமாக இருக்குது. இன்கேஸ் இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இது கொஞ்சம் மேலே இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காட்டுறேன். இன்கேஸ் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டாட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சு பிடிச்சோம்னா, அதாவது இதை கொஞ்சம் இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் இங்கே வந்துட்டு ஒரு இந்த வேஸ்ட் பேண்ட் அட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சி நம்ம வந்துட்டு அது சேம் ஆக்கிக்கலாம். மேம் இந்த மாதிரி பிடிச்சா மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் வராதுங்களா? வராது. நம்மளுக்கு வந்துட்டு 1 இன்ச் அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா தான் வந்துட்டு ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரையில் ரொம்ப ஒன்றா இந்த அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா இதை விட கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் பெருசாக இருக்காது. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே ஓகே. மேஜர் ரொம்ப ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு 2 பீஸ்ல டிஃப்ரென்ஸ் வருதுன்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு சைஸ் வேரி ஆகும். ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஹூக் பீஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அப் அண்ட் டவுன் டிஃபரன்ஸ் வருது. அது வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டிங் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகே ஓகே. அது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அந்த அப் அண்ட் டவுன் வருமா? அதுல தப்பு பண்ணாலும் நானும் அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணிருக்கேன். இங்க எல்லாம் சேமா வரும், வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும். அதேதான், அதே பிரச்சனை தான். இப்ப ராவா நம்ம பாக்கும்போது கரெக்டா வருது. அந்த பட்டி ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 0.5 இதுல வந்து மிஸ்டேக் ஆகுது வரும், அந்த மாதிரி வரும். அது வந்துட்டு நம்ம கரெக்டா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா விடுறதெல்லாம் வந்துட்டு சேமா ஒரே மாதிரி லென்த் வச்சு நம்ம கட் பண்ணி மடிச்சு அடிச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டா வச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? எதுவும் அது பண்ண முடியாதா? அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பட் அது கொஞ்சம் நீட்டா தெரியாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மடக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அது கொஞ்சம் இது வந்துட்டு பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம இங்க கொஞ்சம் மடக்கி அடிக்கலாம், பட் ரொம்ப அசிங்கமா தெரியாது, பட் அது ஒரு மாதிரி தனியா தெரியும். அது ஸ்டார்டிங்ல உள்ள ப்ராப்ளம் தான், நம்ம ப்ளவுஸ்ல பண்ணுவோம், பட் வெளியில பண்ணையில அது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அவ்வளோவே தேவையில்லை. ஒரு 3 ப்ளவுஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா மிஸ்டேக்கும் வந்துட்டு ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் முக்கியம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஹூக் பீஸ் ஐ பீஸ் வந்துட்டு எப்படி வைக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு அதையும் பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த சைடில் வந்துட்டு நான் ரைட் சைடில் வந்துட்டு ஹூக் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் ஹூக் பீஸ் வைப்பேன். அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஹூக் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இந்த சைடு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட்டு லேடிஸ் கார்மெண்ட்டோட ரூல் என்னென்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருந்து தான் வந்துட்டு ஹூக் வைக்கிறதோ இல்லை பட்டன் வைக்கிறதோ வைக்கணும். ஜென்ஸுக்குனா தான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து வைக்கணும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது ஒன்றும் கண்டிப்பாக வைக்கணுங்கிறது இல்லை, பட் அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரைட் சைட் பீஸ்க்கே வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தா இது லெஃப்ட் மாதிரி தான் தெரியும், பட்டு ரைட்டுன்னா இப்படி இருந்து பார்த்தா இது ஒரு ரைட்டு. ஸோ இந்த பீஸுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வைக்கிறோன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த நெக்லைன்லலாம் வந்துட்டு கட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீஸ்லேயே வச்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸில் தான் வைக்கணும். இந்த ஹூக் வைக்கிறது, ஐ வைக்கிறது மெயின் ஃபேப்ரிக் பீஸில் வைக்கவே கூடாது. ஏன்னா லைனிங் ஃபேப்ரிக் தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லைனிங் பீஸில் தான் வைக்கணும். ஸோ ஹூக் பீஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கலாம், அண்டு 1.5 இல்லைன்னா ஒரு 2 வச்சுக்கலாம். நம்ம ஐ பீஸ் வந்துட்டு ஒரு 1 இன்ச் வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பெருசாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம். இதுதான் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அது உள்ளே போயிடும், அது பெரிய டிஃப்ரென்ஸாலாம் ஒன்றும் நம்மளுக்கு காட்டாது. நான் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் தான் பண்ணுவேன். நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஐயோ, ஓகே. ஸோ இது வந்துட்டு ஹூக் பீஸ் வைக்கிற சைடு, ரைட் சைடு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் ஸ்டிச்சு போடுறேன். ஸோ நம்ம எல்லா ஸ்டிச்சுலேயுமே வந்துட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் இந்த டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு தையல் பிரியாது. எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலேயே வச்சு அடிச்சுட்டு இப்படி திருப்புறோம். ஸோ திருப்பிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன். இங்கே இங்கே ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே மடக்கிறோம். கேமரா விட்டு வெளியில போகுது. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு பல்ஜாக இருக்க மாதிரி வேண்டாம், கொஞ்சம் லேஸாக இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹூக் வைக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மணி
இது வந்துட்டு ஹூக் பீஸ். நம்ம இங்கே வந்துட்டு ஹூக் வைப்போம். இது எதுக்காக வைக்கிறோன்னா ராஜஸ் கவர் பண்ணுறதுக்கு. தென் நீங்கள் ஹூக் வைக்கையில் நம்ம வந்துட்டு த்ரெட்டு விடுவோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டு பார்ட் வந்துட்டு இங்கே மேலே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக வந்துட்டு இந்த ஹூக் பீஸ் அட்டாச் பண்ணுறோம். தென் ஐ பீஸ் வந்துட்டு ஹூக் பீஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு இப்படி திருப்புறோம். ஐ பீஸ் வந்துட்டு பேக்கில் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு திருப்புவோம். பேக்கில் வச்சு முன்னாடி திருப்புவோம். ஹூக் பீஸு ஃப்ரண்ட்டில் வச்சு பேக்குக்கு திருப்புவோம். த்ரெட்டு முடிஞ்சு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாபினில் த்ரெட்டு காலி ஆயிடுச்சு. வைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. ஓகே, இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாராவது ஸ்டோரி மென்ஷன் பண்ணி போடுங்க. இது வரைக்கும் யாருமே மென்ஷன் பண்ணி ஸ்டோரியே போடல. ஒரு சிலர் தான் ரிவ்யூ கொடுக்குறீங்க, பட் 100 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. கண்டிப்பா போடுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுதா புரியலையான்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் ரிவ்யூ கேட்குறேன். சூப்பராக புரியுதா? ஓகே ஓகே. ஐ பீஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணால் அதுக்குள்ளே த்ரெட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ ஐ பீஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மடித்து விட்டுட்டு இங்கே ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு தென் இங்கே ஒரு ஃபோல்டு கொடுப்போம். ஸோ ஃபோல்டு கொடுத்து மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு தென் என்ன பண்ணணுன்னா நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு 7 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 7 இன்ச் வந்துட்டு
1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஹூக் ஐ வைக்கிறதுனால வைக்கலாம். இல்லை 1.5 இன்ச்சுக்கு வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 6 ஊக்கு வரும். 7 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கு வைக்கிறோம்னா நம்மளுக்கு 7 ஊக்கு வரும். ஸோ மினிமம் நம்ம 5 ஊக்காவது வைக்கணும். 6 வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சென்டரில் அந்த கேப்பு தெரியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு 1.5 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அது கரெக்டாக நின்றுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஸ்டிச் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒரு ஹூக் வரும். ஸோ இங்கே ஒரு 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு வி மாதிரி போடுறோம். இங்கேயும் 2 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு கொடுத்தாலும் ஓகே தான், பட் 2 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஹூக் வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஷேப் வந்துட்டு வேறு மாதிரி போயிடும். இங்கே ஒன்று வந்துடும். மேம் இப்படி இது வைக்காம இந்த மாதிரி அடிக்காம ஹூக் வைக்கிறோம்னா அதுக்கும் இந்த மாதிரி தான் பட்டி ஸ்டிச் பண்ணணுமா? இந்த த்ரெட் வைக்கிறதுக்குங்களா? த்ரெட்ல நம்ம குக்கி இது வைக்கிறோம்ல, அந்த பக்கெட் மாட்டுற ஹூக் மாதிரி இந்த பக்கெட்டும் இது பண்றது போல த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்றதுனா நீங்க அதுக்கு இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அதாவது இந்த வி மட்டும் இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா அடிச்சு இந்த ரா எட்ஜஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே மேம், அதான் ஓகே. थैंक यू. ஸோ இதெல்லாம் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ நேரம் மேம் ஆகும்? நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது 1 ஹவர் இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிடும். நீங்க சொன்ன டைமிங் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கா மேம், இல்ல ஸ்டிச் பண்றதுக்கு மட்டும்? கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கே அவ்வளோதான் ஆகும். இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது பழகிரும் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்து இதுதாங்கிறது நம்மளுக்கு மைண்டில் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுவோம். மேம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா மேம்? யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ மேம். நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் கவர் பண்ண முடியாததும் நான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஃபிட்டிங்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிடுவீங்களா? புரியல. ஃபிட்டிங் கொடுக்கறது சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அது ரொம்ப ஈஸி தான். நீங்க சொல்லிடுவீங்களா இல்ல யூடியூப்பில் தான் சொல்லுவேன். ஆக்சுவலி நம்ம ஃபுல் பீஸ் இப்போவே வந்துட்டு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மேம் பிரின்சஸ் கட்டிங் மேம். பிரின்சஸ் கட்டிங்காக அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ஹேண்ட் அட்டாச் பண்ணுறது ப்ளஸ்ஸு
அந்த ஃபிட்டிங் பார்க்குறது மட்டும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவாக போட்டுறேன். அது வந்துட்டு பெரிய இதெல்லாம் இல்லை. 2 பீஸ் நம்ம இப்போ பேக் பார்ட் சேர்த்துட்டு தென் இதோட வந்துட்டு இங்கே ஹேண்ட் அட்டாச் பண்ணுறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் அடிக்கிறது, தென் ஹூக் வைக்கிறது. ஹூக் வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. அது வந்துட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் அண்ட் இன்ஸ்டாவில் ரீல்ஸாகவும் போடுறேன். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹூக் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் வைக்கிறதுக்கு. மேம் நீங்கள் இதுக்கப்புறம் லைவ் போட மாட்டேன்னு சொன்னீங்களா மேம்? ஆமாம். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் லைவ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு போகலாம். டவுட் கிளியரிங் செஷன் வேணால் வச்சுக்கலாம், பட் சொல்லி கொடுக்கறது வந்துட்டு இருக்காது. டவுட் கிளியரிங் செஷன் வேணால் நான் கண்டிப்பாக வைக்கிறேன். மேம் நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கீங்களா மேம்? ஒர்க் ஷாப் நான் இப்போ எதுவும் பிளான் பண்ணல. இப்போ நான் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்துட்டு இப்போ என்னோடய கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அட்டன் பண்ணல, பட் வரேங்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னென்ன வேணுங்கிறாங்க, அதாவது ப்ளவுஸ் வேணும் அண்டு சுடிதார் வேணும்னா வித் பேசிக்கோடனா அதுக்கு ஒரு ஃபீ அண்டு அதுக்கு எவ்வளோ டைமு ப்ளஸ் வேறு என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்காக தான் எடுப்பேன். யாருக்கும் வந்துட்டு எல்லோரும் குரூப் ஆஃப் பீப்புள் கொண்டு எடுக்க மாட்டேன். தனித்தனியாக இந்த மாதிரி லைவில் எடுப்பேன். அது எப்போ மேம் அப்டேட் பண்ணுவீங்க? அது இப்போ ஒரு 2 பேர் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு வந்துட்டு அதுக்கு ரீல் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஃபுல் கோர்ஸாகவுமே உங்கள்கிட்ட படிச்சுக்கலாமா மேம்? ஃபுல் கோர்ஸானால் நம்மளுக்கு வந்துட்டு 4000 ஆகும். பேசிக் இல்லாமன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, இல்லை ப்ளவுஸ் மட்டும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு. அந்த இல்லை மேம் நான் பிகினர் தான் மேம், எனக்கு வந்து ஃபுல்லாக படிக்கணும் மேம். ஃபுல்லாக படிக்கணும்னா 4000 ஆகும். ஓகே மேம். ஆன்லைனில் செப்பரேட்டாக கிளாஸ்? ஆன்லைனில் உங்களுக்கு மட்டும் நடக்கும், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் நீங்களும் மட்டும் இருப்போம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வச்சுட்டோம். 2 பீஸும் சேமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு. தென் டாட் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸாக தெரியும். தெரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ நம்மளுக்கு 2 சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். எனக்குமே வந்தது. இந்த பீஸு சேமாக இருக்காது, இல்லை டாட் பிடிக்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். பட் அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவோம், போக போக தான் நம்மளுக்கு வந்துட்டு மெமரைஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 3 ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். தென் யாரும் வந்துட்டு ஒரு ப்ளவுஸோடு நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் நீங்கள் உங்களோடதே ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.